ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஐடியில் ரீசெண்டாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இப்போ யூனிவர்சிட்டி சைடில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சிசியை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் டிசி தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் சீரியல் நம்பர் இருக்கும். டேட் பார்த்தீங்கன்னா 19th செப்டம்பர் டேட்டில் அமைச்சிருக்காங்க. உங்கள் நேம், உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் எத்தனை இயர் படிச்சிங்க அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்றதும் இங்கே மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ உங்கள் டியூரேஷனும் இங்கே மென்ஷன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சீல் சைன் எல்லாமே போட்டு உங்களுக்கு இது போல் ஒரு சிசி கொடுப்பாங்க. ஸோ ஒரு கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதை நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து தான் வரும். ஸோ சிசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் முடிஞ்சிட்டாலே எல்லாருக்குமே அனுப்பி வச்சுருவாங்க. அதாவது 3 வருஷம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். சில பேர் 1 அரியர் 2 அரியர் வச்சு இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் வராது, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3வது வருஷம் எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டீங்க, அது பெண்டிங் வச்சுருப்பீங்க. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டுக்கே போஸ்டரில் வரும். அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் அரியர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வரும். அதில் தான் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு அங்கே தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த சிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும்போது கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக ரிசீவ் பண்ணலன்னா இந்த சர்டிஃபிகேட் அகைன் யூனிவர்சிட்டிக்கே போயிடும். நீங்கள் அங்கே போய் தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ C22 பேட்ச் உங்களுக்கு இப்போ சிசி வந்துட்டுருக்கு, கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் ஷீட்லாம் வாங்கியிருப்பீங்க. பெண்டிங் மார்க் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ மார்க் ஷீட் அதே போல் சிசி இதெல்லாமே வந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.